வணக்கண்டா மாப்பிள்ள ஸ்ரீலங்காவில் இருந்து. நீங்கள் எப்படி சூரிய வச்சு பந்து போட்டு ஸ்ரீலங்காவை உருவாக்கினீங்களோ அதே மாதிரி அசலங்காவை வச்சு பந்து போட்டு நாங்கள் உங்களை உருவாக்கினோம். இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு இலங்கை ரசிகர்கள் இந்திய ரசிகர்களை போட்டு வதச்சடிக்கணும். அவமானத்தில் வெக்கி தலை குளிஞ்ச இந்திய ரசிகர்கள் என்ன செய்ய போயினோம்? வளமையாக 80 ரன்னுக்கு ஒரு விக்கெட் போயிருக்கிற இலங்கை 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கு 100 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிருந்த இலங்கை 230 ரன் அடிச்சிருக்குது. ஆனால் இதையெல்லாம் சொல்லி கலாய்க்கிற இந்திய அணி நேற்று 75 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டு 230க்கு ஆல் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்திய ரசிகர்கள் மூஞ்சியை கொண்டு எங்கே வச்சிருப்பீர்கள்? தீவுக்காரங்கன்னு கேள்வி பண்ணீங்களேடா. தீவு சின்னதாக இருக்கலாம், ஆனால் தீவில் இருக்கிற தீயும் அதுக்குள்ளே இருக்கிற குழம்பும் அந்த பாரத தேசத்தை விட பெருசு. 75 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டையும் கொடுக்காத இந்திய அணி 230க்கு ஆல் அவுட் ஆயிடுச்சு. இடையில கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் அனுபவங்கள் கணக்க இருந்தாலும் தோற்று போயிடணும். அது காரணம் அவன் தடிப்பு. இலங்கை அணி தானே, நாங்கள் எப்படியும் வென்றுவோம். தடிப்பால் தான் நேற்று இந்திய அணி தோற்றது. அதை நீங்கள் நம்பலைனாலும் அதான் நெசம். உண்மையிலேயே இந்த போட்டி இந்திய அணிக்கு ஒரு பாடம். நொண்டியாக இருந்தாலும் அது சிங்கம். ஒரு காலத்தில் காட்ட ஆண்ட சிங்கம், அதை மறக்கக்கூடாது. சங்கா, மயிலா, ஜெயசூர்யா, டில்சான் 2 ஜாம்பவான்கள் விளையாடின டீம். ஐபிஎல்ல கூட பந்து கொடுக்கா சிவன் துபாய்க்கு நேற்று பந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம்? இலங்கை தானே போட்டு பார்ப்பமெண்டு. அப்படி இருந்தும் அவன் குசல் மெண்டிஸ் விக்கெட் எடுத்துட்டான். நேற்று கணக்க பெம்பல் விட்டவே, வாஷிங்டன் சுந்தரம் முன்னுக்கு குறைக்கினவே, அடித்து நொறுக்கட்டு மண்டு. இப்படி கணக்க சிவன் துபாயை பின்னுக்கு குறைக்கினவே, இப்படி கணக்க எல்லாத்தையும் தாங்கி ஸ்ரீலங்கா அணி வந்துருக்கு. அதுலேயும் முக்கியமானது என்னென்னா, அசலங்க ஒன்றோட ஓவர் போட்டுக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் விரும்பினா அடியும் கொண்டு. எங்களோட மெயின் போலர் ரஷீத பெர்னாண்டோவுக்கு 5 ஓவர், சிராஸுக்கு 5 ஓவர், மிச்சம் எல்லாம் எங்களோட ஸ்பின்னர்ஸ் வச்சு மடக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களை ஏன் உங்களால் அடிக்கலாம் போனது? ரோண்டு யாரும் ஒரு ஆள் செம்பு தூக்கிக்கொண்டு வரக்கூடாது. ஏனண்டா நீங்கள் இலங்கை அணியை ஒரு அணியாகவே மதிக்கலை. அப்படி இருக்க நேற்று என்ன வைத்த கலைக்கு ரூபா ஆக்கினீங்க. அதுலேயும் அந்த கடைசி அரங்கினார் தெரியுமோ, சிங் ஒரு ஆள், அவர் பெரிய டோனி மாதிரி இடைக்கால வெளுக்கிறார். இது காரணம் யார்? டோனி. எல்லாரும் சேர்ந்து டோனியை பாராட்டுங்கள். நன்றி, வணக்கம்.